சீரரா செல்வம் போல் சேர்க்கவே என்னாசான் வீரராக விற்கப்போ. வணக்கம். சாவை வென்ற சனாதனம் என்ற வரிசையிலே இன்று குழந்தைகளுக்கு பெயரிடுதல் என்ற ஒரு அத்தியாயத்தை பார்க்கலாம். மற்ற நாடுகளில் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் நம்ம நாட்டில் குழந்தைகளுக்கு பெயரிடுதல் என்பது ஒரு சிறப்பான சடங்காக கருதப்படுகிறது. முதல்ல ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை நோக்கி வேண்டி தான் ஒரு குழந்தை பிறக்குது. இப்போ ஒரு முருக பக்தர் இருக்காருன்னு வச்சுக்குவோம். முருகா, எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடு, அப்படி பிறந்தான்னா உன் பேரை வைக்கிறேன், கந்தன்னு வைக்கிறேன் என்று வேண்டிக் கொள்கிறார்கள். பெரும்பாலான வீடுகளிலே ஒரு தெய்வத்தின் அனுகிரகத்தாலே பக்தனுடைய ஒரு பிரார்த்தனையின் பலனாகத்தான் குழந்தை பிறக்கிறது. அப்போ ஒரு நன்றி எறிதலாக, அந்த தெய்வத்துக்கு நாம் காட்டும் ஒரு நன்றி எறிதலாக அந்த தெய்வத்தின் பெயரை வைப்பது இந்த நாட்டிலே பழக்கமாக இருக்கிறது. அதனுடைய பின்தொடர்ச்சி என்னென்னா, வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்குவோம். அந்த குழந்தை வளர்ந்து ஆளாகிற போது அதுக்கு ஒரு போலியோ அட்டாக் வந்துடுது, கை கால் விளங்காமல் போகுது, அல்லது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, அல்லது படிப்பு சரியாக வரல அப்படின்னா, எந்த தெய்வத்தை வணங்கி அந்த குழந்தை பிறந்ததோ, எந்த தெய்வத்தின் பெயரை அந்த குழந்தைக்கு வைத்திருக்கிறார்களோ, அந்த குழந்தையிடம் சென்று முறையிடுகிறார்கள். முருகா, உன் பேர் தானே வச்சேன், அந்த குழந்தை இப்படி கஷ்டப்படுதே, நீ பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறியே என்று ஒரு விண்ணப்பம் செய்வதற்கு தோதாக இருக்கிறது. இது இந்த நாட்டில் 195% மேலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதில் ஒரு சில நன்மைகள் உண்டு. என்னென்னா, தெய்வத்தின் பெயரை பிள்ளைகளுக்கு வைக்கிறதுனால தெய்வ நம்பிக்கை என்ற ஒரு சம்பிரதாயம், ஆத்திகம், அது நாட்டிலே பரவலாக வளருது. இப்போ மேல் நாடுகளில் த்ரோ ஸ்டோன் அப்படின்னு வைக்கிறான், கட் ஷார்ப் அப்படின்னு வைக்கிறான், இதெல்லாம் பேரை வைக்கிறாங்க. வாஷ் பேர்ன் அப்படின்னு ஒரு பேர் எனக்கு தெரியும். இதெல்லாம் எந்த சாமியும் அது குறிக்கலை, வாய்க்கு வந்தபடி வைக்கிறது. ஒரு வீட்டில் குழந்தை பிறக்கிறதுக்கு பிரசவாஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு மைல் கணக்கில் நடந்தாங்களாம். அதனால் அந்த குழந்தை பிறந்தோடனே மைல்ஸ் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. அப்போ அங்கே தெய்வ நம்பிக்கைக்கும் ஆத்திகத்துக்கும் வேலையே இல்லை. இங்கே அப்படி இல்லை. ஒரு தெய்வநாயகி, மகாலட்சுமி, ஸ்ரீதேவி, ராமச்சந்திரன், கிருஷ்ணமூர்த்தி, வாசுதேவன், இப்படி பெயர்கள் ரொம்ப சர்வசாதாரணம். அதனால் நமக்கு அன்றாட வாழ்க்கையிலே பேச்சு வழக்கத்தில் கூட ஆத்திகம் வலியுறுத்தப்படுகிறது. அது ஒரு பெரிய தொண்டு இல்லையா? ஆத்திகத்துக்கு ரொம்ப சோதனையான காலம் இது. நாத்திகன் என்று சொல்லிக்கொள்வது ஒரு ஃபேஷன் ஆகிப்போச்சு இப்போ. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் ஆத்திகம் வளர்வதற்கு இது ஒரு அடிகோலாக இருக்கிறது. அடுத்து, இந்த ஃபனட்டிக் ஆஸ்பீஷியஸ் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு சொல்லை உச்சரிக்கிறதுனால ஒரு ரியாக்ஷன் ஏற்படுது. இப்போ இன்றைக்கி மேல்நாட்டில் அதை பற்றி சிறப்பான ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறாங்க. ஒரு பெண் கர்ப்பிணியாக இருக்கிற போது அந்த குழந்தை ஆரோக்கியமாக பிறக்க வேண்டுமென்றால் இந்த மாதிரி ஒலிகளை அது காதில் விழும்படி ஒரு ஸ்பீக்கரில் போட்டு இயர்ஃபோன் கொடுத்துருங்க, அந்த சவுண்ட் போய் விழுந்துக்கிட்டே இருந்தால் அந்த குழந்தைக்கு இது நல்லது என்கிற அளவுக்கெல்லாம் முடிவெடுத்திருக்கிறார்கள். இப்போது நம்ம நாட்டில் என்ன சொல்கிறாங்க, நாதபிரமம்னு ஒன்று இருக்குது. அதில் மங்கள உச்சரிப்பு, அமங்கல உச்சரிப்புன்னு 2 வகை உண்டு. அப்போ ஜனக அப்படின்னு சொன்னால் ரொம்ப மங்களமான ஒரு உச்சரிப்பு அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க.
துர்ஜன அப்படின்னு ஒரு உச்சரிப்பு இருந்தால் அது மங்களமானது அல்ல, அதை பேராக வைக்கக்கூடாது என்று அந்த ஒரு ஒலியாலஜின்னு சொல்லலாமா, அந்த ஃபொனட்டிக் இம்பார்ட்டன்ஸ் இங்கே ரொம்ப கொடுக்குறாங்க. அதில் வல்லினம், மெல்லினம், இடையினம், எத்தனை எழுத்துக்கு அடுத்தாப்பில் இந்த எழுத்து வரணும், அது எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு அதில் ஒரு கணக்கு இருக்குது. அதன்படி மங்களமான பெயர்கள் வந்து நிறைய எழுதி வச்சுருக்காங்க. அப்போ நம்ம உச்சரிக்கிற போது, இப்போ ஒருத்தனுக்கு வந்து சனீஸ்வரன் பேர் வச்சுட்டோம்னா, அவனை கூப்பிடும்போது அவன் ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான், டேய் சனி இங்கே வாடாமா. அது ஒரு மங்களமாக இருக்கா? சனீஸ்வரன் ஒரு தெய்வத்துடைய பெயர் தான், இல்லைங்களே. அந்த சனீஸ்வரனுக்கு நொண்டின்னு ஒரு பேர் உண்டு, முடவன் ஒரு பேர் உண்டு. அதை கொண்டு போய் குழந்தைக்கு வைக்கிறது உண்டா? டே நொண்டி இங்கே வாடா, முடவா இங்கே வாடான்னு கூப்பிட முடியுமா? அப்போ அமங்கல உச்சரிப்புன்னு சொல்லி அதெல்லாம் தள்ளிடுறாங்க. நம்ம பெரியவங்க பேர் வைக்கிற போது இதெல்லாம் ரொம்ப கவனிச்சாங்க. அடுத்து சில பெயர்களிலே புராண நிகழ்வுகள் நினைவுறுத்தப்படுகின்றன. இப்போது திருநாளை போவார்னு ஒருத்தர் இருந்தார். நான் நாளைக்கு சிதம்பரம் போகிறேன், நாளைக்கு சிதம்பரம் போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்ததுனால அவருக்கு நாளை போவார்னு பேர். அதனால் நாளை போவாருங்கிறத ஒரு குழந்தைக்கு பேரை வைக்கிறது சிதம்பரத்துக்கு பக்கத்தில் பழக்கமாக இருக்குது. அதுபோல் பாலரா வாயன், இது திருஞான சம்பந்தர் ஞானப்பால் குடித்த சம்பவத்தை நினைவுறுத்துகிறது. அப்போ நமக்கு வந்து காலப்போக்கிலே பல புராணங்கள் மறந்து போகின்றன. எல்லோரும் புராணத்தை படிக்கிறது புனிதமாக நினைக்கிறாங்களா என்ன? 1% தான் ஆன்மீக நூல்கள் படிக்கிறதுல ஆர்வம் காட்டுது. மற்றபடி தெய்வ பக்தி உள்ளவங்க கூட ஆன்மீக விஷயங்களை அறிந்து கொள்வதிலே அக்கறையாக இருப்பது என்பது மிக குறைவாக இருக்கிறது. அப்படி இருக்கிற போது இந்த மாதிரி பெயர்கள் வைக்கிறப்போ அந்த பேரை முதல்ல ஒருத்தன் கேள்விப்படுற போது அது என்னையா நாளை போவார்னு வச்சுருக்கீங்களே, ஏன் அதுக்கு என்ன அர்த்தம் கேட்குறான்ல, அவனுக்கு நம்ம விளக்கி சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த புண்ணிய சரிதமானது நினைவுறுத்தப்படுகிறது, நிரந்தரமாக்கப்படுகிறது. பாலராவாய் என்ன அர்த்தம் என்ன? நவநீத கிருஷ்ணன்னு பேர் வைக்கிறீங்களே, நவநீதம்லாம் என்ன? வெண்ணெய். ஒரு மனுஷனுக்கு வெண்ணெய்னு பேர் வைப்பாங்களா? ஏன் இப்படி வச்சாங்கன்னா அவன் வெண்ணெய் விரும்பியாக இருந்தான். வெண்ணெய் களவுண்டு தாய் கையில் ஆகப்பட்டு அவன் காட்டின லீலைகளை நிறைய உண்டு. அப்போது சில புராணங்கள், சில நிகழ்வுகள் மறந்து போகாமல் நாம் அதை நிலைப்படுத்துகிறோம். அது ஒரு பெரிய கைங்கரியம், ஆன்மீக கைங்கரியம். அப்புறம் நாமும் பெயர் பகவானுடைய பெயரை சொன்னாலே நமக்கு பாவம் போயிடும், புண்ணியம் வருங்கிற கொள்கை இங்கே இருக்குதுங்க. இங்கே இருக்கிற அளவு அழுத்தமாக மற்ற நாடுகளில் இல்லை. இப்போ மற்ற நாடுகளில் தெய்வ பெயர்கள் வைக்கிறாங்க தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த தெய்வ பெயரை சொல்லி ஒருத்தனை கூப்பிடுறவனுக்கு பாவம் போகுது, புண்ணியம் வருதுங்கிற கொள்கை அங்கே அவ்வளவு அழுத்தமாக சொல்லப்படவில்லை. இங்கே அப்படி இல்லை. உங்களுக்கு தெரியும் அஜாமலன் கதை என்ன? அவன் ஒரு மகா பாவி. அவன் மகனுக்கு நாராயணன்னு பேர் வச்சுருந்தான். சாக போகிற நேரத்தில் டே நாராயணங்க வாடான்னு கூப்பிட்டதுக்கு அந்த நாராயணங்கிற பேரை சொன்னதுனால அவன் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டன, அவன் வைகுண்டம் போனான்னு ஒரு கதை எழுதிவிட்டான். அப்போ நாம உச்சாரணம் என்பது பாவத்தை போக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டு இங்கே ரொம்பவும் வேரூன்றி இருக்கிறது. அப்படி பார்க்குற போது நாம் நம்முடைய நண்பர்களுடைய பெயர்களை உச்சரிக்கும்போது நம்ம அறியாமல் நாம் புண்ணியத்தை சேர்த்து கொள்கிறோம், பாவத்தை போக்கிக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லை, மற்றவங்களை நாமோச்சாரணம் பண்ணுறதுக்கு நாம் காரணமாக இருக்கிறோம். ஒருத்தனுக்கு கல்யாணராமன்னு பேர் வச்சுட்டா யாரெல்லாம் அவனை கல்யாணராமன்னு கூப்பிடுறாங்களோ அவன்லாம் அந்த கல்யாணராமன் பெயரை சொன்ன புண்ணியத்தை அடைகிறானா இல்லையா? அந்த பெருமை யாருக்கு? நமக்கு தானே. அப்புறம் இந்த வைணவத்தில் ஒரு சம்பிரதாயம் உண்டு. நீங்கள் சமாசிரயணம் வாங்கிக்கிட்டீங்கன்னா, தீட்சை வாங்கிக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு தாசநாமம்னு வேறு ஒரு பேர் கொடுப்பாங்க. உங்களுக்கு அம்மா அப்பா வச்ச பேர் முகுந்தன் இருக்கலாம்.
ஆனால் ஆச்சாரியர் ஒரு புது பேர் கொடுப்பார், இது தாசநாமம் அப்படின்னு. 5 அங்கங்களிலே ஒருவன் வைணவனாகிற போது 5 அங்கங்களிலே ஒன்று தாசநாமம் பெறுதல். அப்போ பேருக்கு அவங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அட்டாச் பண்ணியிருக்காங்க. சரி, இவனுக்கு தான் ஏற்கனவே அப்பா அம்மா பேர் வச்சுட்டாங்கல்ல, இனிமேல் நம்ம என்னதுக்கு பேர் வைக்க வேண்டியிருக்கு அப்படின்னு அவங்க நினைக்கலையே. ஆன்மீகத்துக்கும் பெயரிடுதலுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு அப்படிங்கிறத அங்கே அழுத்தி சொல்கிறான். ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்கணும், படைக்கப்பட்ட பிராணிகளிலே வாய் பேசக்கூடிய ஆற்றல் என்பது மனிதன் ஒருவனுக்கு தாங்க இருக்குது, வேறு யாருக்கும் இல்லை. அப்படி இருக்கிற போது அந்த வாய் பேசுதல் என்ற ஒரு அற்புதமான வரத்தை நாம் அனுபவிக்கிற போது அதை நல்ல விஷயங்களுக்காக எவ்வளோ பயன்படுத்துகிறோம், தேவையில்லாத விஷயங்களுக்காக எவ்வளோ பயன்படுத்துகிறோம், கெட்ட விஷயங்களுக்கு எவ்வளோ பயன்படுத்துகிறோன்னு பார்க்குறப்போ, நீங்கள் தெய்வீக பெயரை பிள்ளைகளுக்கு வைக்க போது அந்த பிள்ளையினுடைய பெயரை சொல்லி அவருடைய நண்பர்கள் கூப்பிடுறப்போ அந்த வாய் பேசும் வரம் பெற்ற மனிதன் அந்த வாயை நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துகிறான்னு லிஸ்ட் ஆகுது. ராமனுடைய பெயரை இந்தியாவில் எவ்வளோ பேருக்கு வைக்கிறாங்கன்னு சொன்னால் அதிகமாக பயன்படுத்தப்படும் சொல் ராமன் என்ற சொல் தான் என்று ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது. அப்போ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் வாய் பேசுதல் என்ற ஒரு வரத்தை நல்ல வழியில் பயன்படுத்துகிறோம். இது ஒரு செயற்கையாக இன்டைரக்ட் டாக்ஸேஷன் சொல்லுவோம். இப்போ நேரடியாக வரி கட்டுங்கன்றாங்க கவர்மெண்ட்டில், அது எத்தனை பேர் ஏமாத்துறாங்க. அப்படி இல்லாமல் என்ன பண்ணுறோம், அரசாங்கத்தில் ஏழை பணக்காரன்னு பார்க்காம எல்லா கமோடிட்டிலையும் ஒரு டேக்ஸ் வச்சுறோம். ஒரு தீப்பெட்டி வாங்குறீங்கன்னு வச்சுக்குவோம், ₹1 ஒரு தீப்பெட்டி வாங்கினீங்கன்னா அதில் 20 பைசா உங்களை அறியாமல் அரசாங்கத்துக்கு போகுது. அப்படி வச்சுருக்காங்க ஒரு டாக்ஸேஷன் சிஸ்டம், இன்டைரக்ட் டாக்ஸேஷன். அது மாதிரி இது இன்டைரக்ட் நாமோச்சாரணம். ஒரு குழந்தைக்கு அந்த சாமி பேரை வைக்கிறதுனால அந்த குழந்தைய அந்த பேர் சொல்லி கூப்பிடுறவங்க எல்லோரும் தம்மை அறியாமல் இந்த நாமோச்சாரணத்தை செய்கிறார்கள். அப்போ வாய் பெற்ற வரத்தினுடைய பெருமையை அவர்கள் நல்லபடியாக அனுபவிக்கிறார்கள். அடுத்தாப்புல நீங்கள் பஞ்சாங்கத்தை பார்த்தீங்கன்னா நாம நட்சத்திரங்கள்னு ஒரு லிஸ்ட் இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் இந்த பாதத்தில் பிறந்தவனுக்கு வைக்கப்படும் பெயரானது முதல் எழுத்து இப்படி இருக்கணும். இப்போ அஸ்வினி முதல் பாதம் அப்படின்னா சோ அப்படிங்கிற இடத்துல இருக்கணும். இப்போ முதல் எழுத்து சோவில் என்னென்ன பேர் வருது, ஜோதிர்மயன், அந்த மாதிரி அப்படி பேராக தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பாஷைக்கும் மொழிக்கும் நாதபிரம்மத்துக்கும் உள்ள ஒரு நெருங்கின தொடர்பு. இப்போ பீஜம்னு சொல்கிறாங்க. மந்திரத்தில் ஒரு மந்திரம் ஜெபிக்கிற போது ரம் 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 நம் 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 டம் டம் டம்னு சொல்லும்போது அந்த பீஜமானது அந்த குறிப்பிட்ட தெய்வத்தினுடைய இருப்பிடத்தை போய் டேப் பண்ணுது, தெய்வத்தை ஈர்க்குது. அப்போது எல்லா சொற்களுக்கும் தெய்வங்களுக்கும் தொடர்பு இருக்குது. அப்போ ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பாதத்தில் பிறந்தவனுக்கு இந்த மாதிரி முதலெழுத்து உள்ள பெயர் வச்சா அந்த நட்சத்திரமானது அவனுக்கு அனுகிரகம் பண்ணுது அப்படிங்கிற ஒரு ஜோதிட உண்மை அங்கே இருக்குங்க. அதெல்லாம் காரணமாக வச்சு தான் நீங்கள் பாட்டு கண்டபடி பேர் வைக்காதீங்க. ரேல ஆரம்பிக்கணும்னா ரேல தான் வைக்கணும், கோல் ஆரம்பிக்கணும்னா கோலை தான் வைக்கணும். பேருக்கா பஞ்சம் நாட்டில்? தெய்வீக பெயருக்கு பஞ்சமே இல்லை. அதுவும் குறிப்பாக இந்தியாவில்ங்க. இந்தியாவில் தெய்வ பெயர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்குது. இப்போ மற்ற நாடுகளில் கூட அவங்கவுங்க சாமிக்கு பேர் வச்சுருக்கான், 50-100 பேர் கூட சொல்லுவான். ஆனால் இங்கே ஒரு அதிசயம் பார்த்திங்கன்னா, இப்போ பெருமாள்னு எடுத்துக்கோங்க. பெருமாள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராமருக்குன்னு ஒரு சகசிரநாமம், 1000 பேர் ராமனை பற்றி சொல்லக்கூடிய பெயர்கள். கிருஷ்ணனுக்கு ஒரு சகசிரநாமம், நரசிம்மருக்கு ஒரு சகசிரநாமம், சக்கரத்தாழ்வாருக்கு ஒரு சகசிரநாமம். இது தவிர அந்தந்த கோவில்களுக்கு திவ்ய தேசங்களுக்குன்னு சொல்லி தனிப்பட ஒரு சகசிரநாமத்தை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ சிதம்பரம் கோவிந்தராஜ பெருமாள் கோயில் இருக்குன்னா அந்த கோவிந்தராஜ பெருமாளுக்குன்னு ஒரு சகசிரநாமம் இருக்குது, அது அந்த கோயிலுக்காக எழுதப்பட்டது. இப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு
சாமிக்கு இருக்கிற 1000 பேரை கூட்டி பார்த்தா லட்சக்கணக்கில் ஓடியா இருக்குங்க. நான் சொல்கிறது வைணவம். இதே மாதிரி சைவம் இருக்கா இல்லையா? லலிதா சகஸ்ரநாமங்கிறான். லலிதா அம்மாவுக்கு 1000 பேர். அதே மாதிரி சிவன் சகஸ்ரநாமம் இருக்குது, முருகனுக்கு சகஸ்ரநாமம் இருக்குது. இப்படி பார்க்குற போது பெயர்கள், தெய்வத்தின் பெயர்கள்னு எடுத்துக்கிட்டால் லட்சக்கணக்கில் தெய்வ பெயர்கள் இருப்பது இந்திய நாடு மட்டும்தான். வேறு எந்த நாட்டையும் நீங்கள் பார்க்க முடியாது. ஏன் அப்படி இருக்குது? அட ஏதாவது ஒரு பேரை உங்கள் பிள்ளைக்கு வைங்கய்யா. இத்தனை லட்சக்கணக்கில் பேர் இருக்கிற போது அவ்வளோதையும் விட்டு விட்டு பூங்கொடி, கொடிமடல் இப்படிலாம் எதுக்கு பேர் வைக்கிறீங்க? இதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒரு காரியம் செய்தால் அதில் பயன் இருக்கணும். பயனற்ற காரியத்தை விலங்குகள் தான் செய்யும். இந்த நாய் பார்த்தீங்கன்னா ரோட்டில் இந்த நாய்கள் ஓடுறதை பார்த்துருக்கீங்களா? அது பாட்டுக்கு ரொம்ப பிஸியாக போய்கிட்டு இருக்கும். அது போகிற பிஸினஸ் எப்படி இருக்கும்னா, இப்போ மனுஷன் ஒரு ஐஏஎஸ் இன்டர்வியூக்கு போகிறதுக்கு எவ்வளோ பிஸியாக போய்கிட்டு இருப்பான், அந்த மாதிரி கிடுக்கிடுன்னு போடும். எங்கடா போகுது? இது பின்னாலேயே போய் பார்த்தா சும்மா குப்பை தொட்டியை மோந்து பார்த்துட்டு அதோடு போய்கிட்டே இருக்கும். நாய்க்கு நிற்க நேரம் இல்லை, பார்க்க வேலை இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அப்போது விலங்குகள் தான் இப்படி பயனில்லாத செயல்களை செய்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு பேர் வச்சிங்கன்னா அதில் ஒரு காரணம் இருக்கணும். அதனால் நீங்கள் பயனடையணும், பேர் வைக்கப்பட்ட பிள்ளை பயனடையணும், அந்த பேரை சொல்லி கூப்பிட்றவனுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கணும். இந்து மதம் அதையெல்லாம் யோசிக்குது. அதெல்லாம் யார் இப்போ யோசிக்கிறா? எல்லாம் ஃபேஷனுக்கு பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அம்மா பேர்லேருந்து ஒரு எழுத்து, அப்பா பேர்லேருந்து ஒரு எழுத்து, அண்ணன் பேர்லேருந்து ஒரு எழுத்து, மூணையும் வச்சு அது அதுக்கு என்ன அர்த்தம்னு அவங்களுக்கே தெரியாது. மஜிதா அப்படின்னு வைக்கிறாங்க. என்னங்க மஜிதான்னு அர்த்தம் என்னங்கன்னா, இது மாங்கிறது அப்பாவுடைய பேர் முதல் எழுத்து, ஜிங்கிறது அம்மாவுடைய பேர் முதல் எழுத்து, தாங்கிறது தாத்தாவுடையது, ரெண்டும் எது மஜிதான்னு வச்சுட்டோன்னா. இப்படிலாம் பெயர்களை வச்சு நீங்கள் சீட்டாடுறீங்களா? இது என்ன விளையாட்டா? அபச்சாரம் பண்ணணும். நம்ம தெய்வத்துக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த காலத்தில் தெய்வத்தினுடைய பெயர்களுக்கு எவ்வளவு அவங்க முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்கன்னா, ஆழ்வார்கள், திருமங்கை ஆழ்வார் இருக்கார் இல்லையா? அவருக்கு ஏன் திருமங்கை ஆழ்வார்னு பேர் வந்தது? அவங்க அம்மா அப்பா அவருக்கு திருமங்கைன்னு பேர் வச்சாங்களா? இல்லை. அவர் ஒரு நாட்டுக்கு ராஜாவாக இருந்தார். அந்த நாட்டுக்கு பேர் திருமங்கை. திருமங்கைன்னு அர்த்தம் என்ன? மகாலட்சுமின்னு அர்த்தம். ஒரு ஊருக்கு, ஒரு நாட்டுக்கு மகாலட்சுமின்னு சாமி பேரை வச்சுருக்காங்க. அப்போது ஒரு ஊருக்கு கூட வைக்கிற பேர் மங்களமாக இருக்கணும், அப்போ தான் அது செழிக்கும் அப்படின்ற ஒரு கொள்கை இந்த நாட்டில் இருக்கா இல்லையா? வீடுகளுக்கெல்லாம் பேர் வைப்பாங்க அந்த காலத்தில். பத்மஸ்ரீ, ஸ்ரீநிலையா, ஸ்ரீனிவாசா அப்படிலாம் பேர் வைப்பாங்க. பெயர்களுக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் சம்மந்தம் உண்டு. அதனால் பெயர் வைக்கிறது படுத்தி விளையாட்டு நினைக்காதுங்க. நம்ம இஷ்டப்படி என்ன பேர் வேணால் மேல்நாட்டில் வைக்கிறான். அப்படி அங்கேயும் ஒழுங்காக ஒரு காலத்தில் தெய்வத்தின் பேரை தான் வைக்கிறது ஒரு பழக்கம் இருந்தது. நீங்கள் அவங்க நாட்டு ஆன்மீக நூல்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவனுடைய பெயர் இன்னது, அதுக்கு இன்னது அர்த்தம் அப்படியும் போட்டிருக்குது. அப்போ அவங்க நாட்டிலே அந்த பழக்கம் இருந்திருக்குது ஒரு காலத்தில். இப்போ அதெல்லாம் காற்றுல விட்டான். அவன் விடலாம், நாம் விடலாமா? இது ஒரு பெரிய பாரம்பரியம் அல்லவா? அப்புறம் இந்த நாமம் பெயர் வைக்கிறதுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு நாள் குறிப்பாங்க. இப்போது சவுளம் வித்யாபியாசம் இருக்குது, கல்வி நம்ம ஆரம்பித்து வைக்கிறோம், ஆனா அவன்னா சொல்லி தரோம்னா அதுக்கு ஒரு நாள் வித்யாபியாச ஆரம்பம், அதுக்குன்னு ஒரு நாள் பார்த்து அன்றைக்கி சொல்லிக் கொடுப்பாங்க. அதே மாதிரி சாப்பாடு முதல் கவலம் சாதம் ஊட்டுறதுக்கு அதுக்கு ஒரு நாள் பார்ப்பாங்க. எல்லாம் நல்ல நாள் பார்த்து செய்யக்கூடிய நாடு இது. அது மாதிரி பேர் வைக்கிறதுங்கிறது இந்த நாள் தான் பேர் சூட்டணும், நாமகரணத்துக்கு உரிய நாள் இது அப்படின்னு பேராசி பார்த்து வைப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அவங்க அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எந்த ஒரு விஷயத்தை ஸ்லாக்கியப்படுத்தினாங்களோ அந்த அளவுக்கு நாம் அதை அலட்சியம் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த அப்பர் சுவாமிகள்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, திருநாவுக்கரசர்னு சொல்லுவாங்க. அவருடைய இயற்பெயர் அப்பரும் கிடையாது, திருநாவுக்கரசரும் கிடையாது. அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் அது இல்லை. அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் மருள் நீக்கியார். மருள் நீக்கியார்னா அஞ்ஞானத்தை போக்குகிறவர்னு அர்த்தம்.
இப்படி வைக்கிற போது அது ஃபேஷனபிளாக இருக்கா கூப்பிடுறதுக்கு உச்சரிக்கிறதுக்குன்னு அவங்க யோசிக்கலை. அவங்க ஃபேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, ஃபேன்சியாக இருக்கணும்னு அவங்க நினைக்கல. இப்போ வந்து புதுசு புதுசாக சினிமா நடிகைகள் சினிமாவில் சேர்றாங்கள்ல, அவளுடைய பேர் என்னன்னு கேட்டால் அவங்க அம்மா அப்பா வச்ச பேர் பேச்சியம்மா, மூக்காயி, ராக்காயி, காக்கத்தா இப்படி இருக்கும். ஆனால் டைரக்டர் என்ன பண்ணுவார், ஏம்மா இந்த பேரை வச்சோம்னா படம் ஓடுமா? அதனால் அந்த பேருக்கு வந்து ஒரு கவர்ச்சி, ஃபேன்சி வேணும். அப்போது அதுக்கு முதல் எழுத்து பி வரலாம், அப்புறம் ஜி வரலாம், விஜிதா அப்படி வைங்க, யாஷிகா, ஜொலிதா, இப்படி வச்சு உச்சரிப்புக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு அர்த்தம் இருக்கா இல்லையா அதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சினிமாவில் உலகத்தில் ஏறக்குறைய எல்லா நடிகைகளுக்குமே ரொம்ப ஃபேஷனபுள் நேம்ஸ் தான் இருக்குது. என்னென்ன கவர்ச்சியான பேர்லாம் அவங்களுக்கு இருக்குது. போய் விசாரித்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உண்மையான பேர் பரம பட்டிக்காடாக இருக்கும். அப்போ பெயரை வச்சு அவங்க ரொம்ப லேசாக நினச்சி விளையாடுறாங்க. இப்போ நியூமராலஜின்னு ஒன்று சொல்கிறான்ல, அவன் என்ன சொல்கிறான், உங்கள் பேரை இந்த எழுத்து மாற்றுங்க. இப்போ வந்து பத்மநாபன் இருக்குது, அதை பி போட்டு எழுதாமல் பி போட்டு பத்மநாபன் எழுதுங்க. ஏன்னா உங்களுக்கு கவுண்ட் நம்பர் வரும்போது பி வந்து அதிர்ஷ்டம் இல்லை, பி வந்தது தான் அதிர்ஷ்டம் அப்படின்னு மாற்றி சொல்கிறான். அது எவ்வளோ தூரம் உண்மை ரைட்டுங்கிறது இது அனுபவத்தை பொறுத்தது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து சுப்புராயன் அப்படிங்கிற பேரை நியூமராலஜிக்காக சூப்புராயன், SOUP சூப்பு அப்படி மாற்றி கைது போட்டுருக்கார் பாவம், இன்னமும் நியூமராலஜி சொன்னாங்கிறதுக்காக. ஆனால் இங்கே இந்து மதத்தில் அந்த மாதிரி ஒன்றும் சொல்லலை. இப்போ நியூமராலஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ பின்னு ஒரு எழுத்து இருக்குது, பின்னு ஒரு எழுத்து இருக்குது. பி போடுற இடத்துல பி போட்டால் தான் உங்களுக்கு கவுண்ட் சரியாக வருதுன்னு சொன்னால் இங்கிலீஷுக்கு ஓகேங்க. ஆனால் தமிழுக்கு அது மாதிரி வராது. லாங்குவேஜுக்கு லாங்குவேஜ் எழுத்து மாறும், நம்பரும் மாறும். அப்போ நீங்கள் எந்த பாஷையினுடைய கவுண்ட்டை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க? இந்த நாட்டில் இங்கிலீஷ் தமிழ் 2 தான் நிறையாடுது. அதை வச்சுக்கிட்டு இவங்க நியூமராலஜி கணக்கு போடுறாங்க. ஜப்பானிய மொழி இல்லையா, சீன மொழி இல்லையா, வடக்க பஞ்சாபி இல்லையா, எத்தனையோ மொழிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு மொழிக்கும் அங்கே சங்கியா சாஸ்திரம் என்ன சொல்லுது, இன்ன எழுத்துக்கு இன்ன கவுண்ட்டுன்னு சொல்லுது. அப்போ கவுண்ட்டை வச்சு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லாங்குவேஜ்னால் வேறு வேறு மாதிரி வரும். ஆகவே இங்கே அவங்க அந்த மாதிரி வைக்கலை. அப்போ சகஸ்ரநாமம் காயின் பண்ணும்போது ஒரு யோசனையோடு செஞ்சாங்க. ஒன்றும் இல்லைங்க, விஷ்ணு சகஸ்ரநாமம் இருக்குது. இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு 1000 பேருக்கும் அர்த்தம் எழுதியிருக்கிறாங்க. சங்கரர் ஒரு மாதிரி எழுதியிருக்காரு, மதுவர் ஒரு மாதிரி எழுதியிருக்காரு, ராமானுஜ சம்பிரதாயத்தில் பராசரப்பட்டர் ஒரு மாதிரி எழுதியிருக்காரு. அங்கே மதுவருடைய சம்பிரதாயப்படி ராகவேந்திரர் ஒரு சகஸ்ரநாம பாஷ்யம் எழுதியிருக்காரு. ஒரே பேருக்கு இப்போ கிருஷ்ணகா அப்படின்னு ஒரு நாமம் இருக்குன்னா அதுக்கு சங்கரர் ஒருத்தன் சொல்கிறாரு, விசிஷ்டாத்வைதத்தில் ஒருத்தன் சொல்கிறாங்க, அங்கே ராகவேந்திர சம்பிரதாயத்தில் அவங்க வேறு மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பேருக்கு இத்தனை அர்த்தம் வருது. அப்போ அவ்வளவு பொருள் சுரக்கக்கூடிய ஆழமான ஒரு சொல்லோவியம்தான் ஒவ்வொரு பகவத் நாமாவும். அப்படி இருக்கிற போது இத்தனை 1000 பேர்களையும் விட்டுட்டு இன்றைக்கி நாகரிகமாக இருக்குது, ஃபேன்சியாக இருக்குது அப்படின்னு பேர் வைக்கிறது ரொம்ப அறியாமல். சில பேர் நல்ல மங்களமான பேரை சுருக்கி சொல்கிறான் அப்படின்ட்டு, இப்போ கல்யாணி அப்படிங்கிற பேரை சுருக்கி கல் அப்படின்னு, ஏய் கல் இங்கே வா அப்படின்னு. அதே மாதிரி பத்மாங்கிறது 10 அப்படிங்கிறது, அஞ்சுகிறது 5 அப்படிங்கிறது. அப்படி ஒரு அமங்கலமாக அதை சுருக்கி கூப்பிடுகிறார்கள். அதுக்கு ஒரு எஃபெக்ட் உண்டுங்க. இப்போது வந்து நியூமராலஜியில் ஒரு நியூமராலஜிஸ்ட் சொல்லி நான் பார்த்துருக்கேன், இன்னிலேருந்து இந்த பேர் இப்படி மாற்றிடுறாங்க உங்களுக்கு, அது அதிர்ஷ்டம். இந்த மாற்றப்பட்ட புது பெயருடைய அதிர்ஷ்டம் உங்களை வந்து அடையணும்னா டெய்லி ஒரு நாளைக்கு 100 தடவை அந்த பேரை நான் சொன்ன மாதிரி மாற்றி எழுதுங்க. அப்படி ஒரு 6 மாதம் எழுதினா தான் அதனுடைய எஃபெக்ட் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மைங்கிறது அது வேறு விஷயம்.
ஆனால் இப்போ நான் எதுக்காக அதை மேற்கொள்ள காட்டுறேன்னு சொன்னால், ஒரு பெயரை நாம் பயன்படுத்தி ஒருத்தரை அழைக்கிற போது அந்த பெயர் உச்சரிப்பினாலே அவனுடைய வாழ்வின் அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் பாதிக்கப்படுகிறது. சிலது நல்லதாக முடியலாம், சிலது கெட்டதாக முடியலாம். ஆகவே இந்த சொல்லுக்கும் உச்சரிப்புக்கும் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க. உங்களுக்கு தான் ஒன்று தெரியும். ஒரு புலவர் ஒரு ஜமீன்தாருக்கு கிரகப்பிரவேசத்துக்கு ஒரு பாட்டு எழுதுகிறாரு. அவர் என்ன எழுதுகிறாருன்னா, மாடம் சிறக்கும் அப்படின்னு, மாடம்னா இந்த வீடு மாடி, அது மேலும் மேலும் வளரட்டும், மாடம் சிறக்கும் அப்படின்னு பாடிவிட்டார். என்ன ஆச்சுன்னா, அதுக்கு அவங்கள பதச்சேதம் ஆகுது. எப்படின்னா, மாடு ப்ளஸ் 5 ப்ளஸ் இறக்கும், மாடு 5 இறக்கும் அப்படின்னு அர்த்தமாகி 5 மாடு செத்து போச்சு அவங்க வீட்டில் இந்த புலவருடைய நச்சு எழுத்தினாலே அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அப்போ ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறதுல எவ்வளவு யோசனையாக இருந்திருக்கிறாங்க. ஒரு நூல் ஆரம்பிக்கிற போது முதல் பாட்டினுடைய முதல் வரியினுடைய முதல் வார்த்தை மங்களமாக இருக்கணும் அப்படின்னு சீராரும் அப்படி ஆரம்பிப்பாங்க. அது பொருத்தமாக இருக்கா, தேவையா, இல்லையா, அது கிடையாது. மங்கள சொல் வச்சு தான் அதை ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி அவர் உச்சரிப்பில் அவ்வளவு ஒரு நம்பிக்கை. அது இன்றைக்கி வரைக்கும், இன்றைக்கி சினிமா துறையில் அது எவ்வளோ தூரம் ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு விஷயமா இருக்குது தெரியுமா? ஒரு முதல்னு பராசக்தியினோட சினிமா எடுத்தபோது அதில் அது கதாநாயகனை அறிமுகமாகிற சிவாஜி கணேசன் ஒருத்தங்கிட்ட பணத்தையும் சிகரெட்டை அடித்து பிடுங்கிட்டு அது கையில் வச்சு சக்ஸஸ் அப்படிங்கிறாரு. உடனே அதுதான் அந்த படத்தினுடைய முதல் வசனமாக போடணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் அவர் அந்த வசனம் சொன்ன இடத்த டேமேஜ் பண்ணாமல் அதை வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறார். வெற்றி அப்படிங்கிற வார்த்தையை சொன்னதுனால அவர் இன்றைக்கி வரைக்கும் வெற்றியாக வாழ்ந்தார். அது ரொம்ப ராசி. அப்படியெல்லாம் நம்பக்கூடிய ஒரு நாடுங்க இது. அப்படி இருக்கிற போது இஷ்டத்துக்கு நம்ம பேர் வைக்கலாம், இஷ்டப்படி கூப்பிடலாம் அப்படின்னா அது நம்ம யங்கர் ஜெனரேஷனுக்கு நம்ம செய்யக்கூடிய பெரிய டிஸ்சர்வீஸ். அது இந்து மதத்துக்கு நம்ம செய்யக்கூடிய துரோகம். ஆகவே இனிமேலாவது பெயர் சூட்டுவதிலும் அந்த பெயரை பயன்படுத்துவதிலும் நாம் தெய்வீக நோக்கம் உள்ளவர்களாக, பெரியவர்களை கலந்து ஆலோசிப்பவர்களாக இருக்கணும். சும்மா ஒரு நாகரிக நோக்கத்துக்காக நம்ம இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது என்பதை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம். ஜெய் ஸ்ரீமன் நாராயண்.